உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்கிறதுல அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். இது யாருமா இது? நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தா, உங்கள் கமாண்ட் ஆஃப் த டே சொல்ல வந்துருக்கோறேன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கமாண்டு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமாண்ட் ஆஃப் த டேக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. 2 வீடியோக்கும் கமெண்ட் போட்டேன். 2 வீடியோவும் என் கமெண்ட் மட்டும் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, இது மாதிரி தவறு நடக்குதா என்னன்னு தெரியலைன்றதுக்காக தான் சரி உங்கள் கமாண்டை எடுத்து நீங்கள் கமாண்ட் ஆஃப் த டேல போடலான்ட்டு போய் கமாண்டை கிளிக் பண்ணால் அந்த கமாண்டே வரமாட்டேங்குது. நாங்களும் ஒயிட் ஸ்டுடியோ வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்துச்சு. அதனால தான் எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல, அப்டேட் பண்ணியாச்சு. அது மாதிரி நீங்களும் உங்கள் செல்லில் யூடியூபையும் ஒயிட் ஸ்டுடியோவையும் இருந்தால் அப்டேட் பண்ணி வச்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு 2-3 பேர் சொல்லிட்டீங்க என் கமாண்ட் டெலீட் ஆகுதுன்னு. என்ன காரணங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் யாருடைய கமாண்டையுமே எங்களை திட்டி நீங்கள் அனுப்பினாலுமே நாங்கள் யாருடைய கமாண்டையுமே நாங்கள் டெலீட் பண்ண மாட்டோம். ஆனால் எங்களை திட்டுனா அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்குது. மற்ற ஆளுவோ உங்களை சும்மா விடாது. ஆமாம், நாங்கள் திட்டுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபரே திட்டி விடுவோம். அதனால நாங்கள் யார் கமாண்டையுமே டெலீட் பண்ணுறது இல்லைம்மா. மழை பெஞ்சாலும் அப்படி பெய்யுது, வெயில் அடிச்சாலும் அப்படி அடிக்குது. கோடையில் அடிக்கிறாப்புல வீட்டுக்குள்ளே ஈக்கையில கல்ச்சரில் வந்து கரண்ட் வர அமர்த்தி போட்டு அவியுதுமா. எங்க ஜெயின்ஸா கரண்ட் போனா வீட்டுக்குள்ள ஈக்க மாட்டாள வந்துருவாள. ஆனா அவளையும் காணும். எங்க சில்வெண்டு சுத்தி கிடக்குது. என்னடா குட்டி புஸ்தபா எங்க அந்த வெயில்ல? இந்த மூமாக்கு இதே வேலை. யாரும் எங்கிட்ட போக முடியாது. எங்கிட்ட உட்காந்துக்கிறப்ப மூமா போகும்போது எங்க வரும் கேட்காது. மூமா அப்புறம் போற கரையை வழங்குமா. பெரிய ஒரு இந்தியா பாகிஸ்தான் போறன்னு பாட்ட போறா தம்பி. போற கரையை விளங்குமா. எங்க போறா? முனங்களை போய் தேனும்டா வாங்கிப்பா தானே. சும்மாயா தேனும்டா நீங்க போற. நான் வேற வேலையை போறேன். சொல்ல மாட்டேங்கிறானே. ஜெயின்ஸை சொல்லிக்கிட்டே அனுப்பிப்பாளா. வாசல்ல உட்காந்துப்பா கேப்பா சொல்லாம போயிருண்டு. எங்கம்மா ஏன் சொல்லுங்களேன் எங்க போறியாண்டு. நீங்க தப்பு சொல்லாதேம்மா. நான் தேனும் நேரம் வாங்கிக்க போறேன். கல்லம்டா வாங்கிக்க போறேன். அட பண்டி கேளுங்களேன். கல்லம்டா வாங்கிக்க போறாங்களாம்ல. என்ன வாய்வமா பேசுதோ பிள்ளைவோ. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த செல்லு தான். இந்த செல்லு போன்ல வர்ற ரீல்ஸை பார்த்து பிள்ளைகளும் பேச கத்துக்கிறதுவோம்மா. ஆமா, கூப்பிட்டு அலறனே காதல விழுவல. காதல விழுந்தா தான் யாண்டு கேட்பாகல. குட்டி புசமா வந்தா பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஏன் அலறனா? உங்க திருக்க மீனை வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. திருக்க மீனை எனக்கு ஆக்க தெரியாது. ஆக்கனாக்கன்னு 150 ரொட்டம் சொல்லுவாங்க. எங்க உம்மாட்ட கூட ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே வந்து ஆக்கிருங்க. நான் தேங்காண்டா திருவி தர்றேன். என்ன எம்முசுக்குமா திருக்க மீனை இந்த மீனை வாங்கிட்டு வந்து தொலைகிறான். கரமத்தில் ஆயிடுவான். வேற ஏதாவது வாங்கிட்டு வர சொல்ல எனக்கு கூட ஆபிஸ்க்க நம்மளே தான் ஆக்க சொல்றா. எரிச்சலாம் வருதா இல்லையா? அப்புறம் உங்க மாவ திங்காம போயிட்டாங்கன்னு அப்புறம் என்கிட்ட வரக்கூடாது வம்புக்கு. ஆமா, நான் எப்போது ஒரு குணமா ஈக்க மாட்டேன். ஆமா உங்களுக்கு தான் சைத்தாங்க வந்துருமே இடையில. ஒரு நாளைக்கு இந்த மீனானத்தை காய்ச்சறதுக்கு என்னென்ன பேச்சு பேசுது பறிக்கலவி. ஆக்கட்டு இன்னைக்கு நான் ஆக்க மாட்டேனே. நான் சொல்றாப்புல ஆக்குமா. இடுப்ப திருவுது எனக்கு. நல்லா சுடுதலை இது பண்ணிக்கிட்டு மீன் அள்ளி போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டு பச்சை மிளகா கொஞ்சம் கூட அப்படி சுண்டி எடு. தேங்காய் போய் போட்டு திருக்க மீன் சுண்ட தெரியாது. எத்தனை தடவை பார்த்திப்பா. எனக்குன்னே வந்து நிப்பா. இதெல்லாம் வாயில சொல்லலாம் எனக்கு தெரியாது. ஆக்குறேன் ஆக்குங்க, இல்லாட்டி அள்ளி ஃப்ரிட்ஜில் வச்சுப்படுவேன். சாப்பாடு ஹோட்டலில் சொல்லிக்கிடுவோம். இவளுவளுக்கு இதே வேலை. மாமியாக்கும் மருமவளுக்கும் அடிச்சுக்கிட்டு உழுவாளுவோ. அப்புறம் வந்து பாழுவா. எனக்குண்டு கிணுக்குண்டு பண்றவளோ என்னன்னு தெரியலையம்மா. வாங்க ஜெயின்ஸா மாமி. வந்தாச்சு. என்ன திருக்கன்னு சத்தம் கேட்டுச்சு. என்ன திருக்க? ஏன் திருக்கன்னா உங்களுக்கு தெரியாது என்னாண்டு? நறுக்குன்னு மிதிச்சு போடுவேன். திருக்க நம்மளை திருக்க. ஜெயின்ஸா வந்துட்டா. சரி சம ஜெயின்ஸாட தூக்கி கொடுத்துட்டு ஆக்கிங்க எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குன்னு சொல்லிடலாம். ஆமா, ஒன்றும் இல்லடி ஜெயின்ஸா. இது திருக்க மீன் வாங்கிக்குது. இது நீ நல்லா ஆக்குவில்லடி திருக்க ஏண்டி? நல்லா திம்பேம்மா. ஆக்குறதுக்கு கொஞ்சம் அறகுறை தான் நமக்கெல்லாம் ஆக்க வராது. இன்னும் அந்த கூட்டம் கூட போகலையா? பேசாம நம்ம வேற ஏதாவது பாதை இதே மாத்திட்டாலும் தேவை. எங்கடா கடந்து கெட்டலைஞ்சிட்டு வர்றா முஸ்தபா? சும்மா நானே டென்ஷன் ஆகுது. சும்மா எங்க கெட்டலைஞ்சு வரா அதெல்லாம் கேட்காத. வெயில் அலைஞ்சிட்டு வர்றேன். உனக்கு என்ன வேடிக்கையாக்கி? எங்கடா கடவுள் வாங்க போறேன்னு போனா ஒன்றும் வாங்கல. வாங்கி கடை வசூல திண்டாம்பளிக்குமா கழிச்சோம். போகும்போது எங்க போறோம் எங்க போறாங்கிறது ஒரு படமா போற வேலை சொல்லிட்டு தானே போனேன். கடையை பிடிச்சி போயிட்டா அந்த பொம்பளை. ஆமா, சாயந்தரம் 4 மணி தான் திறக்குமா. உங்க வீட்டில் கிளம்பா இருக்குதா? பிரிச்சது இருந்தா கொடுங்க. கொடுத்து உதவுங்க. ஆமாம், கொடுத்து உதவுறாங்க. சாம்பார் இடம் தான் ஆகுமா. இது முட்டாய் தான் எடுத்து கொடுறீ. ஏன்டா அன்னைக்கு பள்ளிக்கூடம் போகல? பள்ளிக்கூடம் மேலே சரியா இருக்குமா? சும்மா தான் இருக்குது. டக்குன்னு இடத்தோட காலி பண்ணிடணும். எங்க வீட்டு பிள்ளைவெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு தான் போய்க்குது. உனக்கு மட்டும் என்ன? இந்த மலைக்கு லீவ் விட்டதுக்கு சனிக்கிழமை எல்லா ஊர்லயும் தானே பள்ளிக்கூடம் வைக்குது. ஜெயின்ஸாமி உங்களை ஏமாத்திட்டா. என்னடா கழிச்சோம் நீங்க ஜொலகா பள்ளிக்கூடம் வைக்கிறா. நீ பள்ளிக்கூடம் இல்லைன்னு படுத்து கிடந்தா என்ன?
சும்மா ஒரு பச்சை பாலகனை போட்டு எல்லாரும் இது கேட்க கேள்வி கேட்க எப்படி பதில் சொல்லுவேன்? எனக்கு என்ன தெரியுமா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதான் நானும் போகல. அவன் இஷ்டத்துக்கு வச்சாக்க நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சா? டிவியில் சொல்லணும், லீவ் மட்டும் சொல்லுவாங்கல்ல, லீவ் உண்டு. அது மாதிரி சனிக்கிழமை வெளியிட டிவியில் சொல்லணும், கிளாஸ் நியூஸில். அப்போ நமக்கு தெரியும். ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு நீ போறியா ஜெயின்ஸா போறாளா? பள்ளிக்கூடத்துக்கு போகலாடான்றதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறானம்மா. உங்கள் காலத்துக்கு படிச்சு இருந்தால் நல்லா ஐப்பிய. நாங்களும் படிக்காமல் கடந்து கஷ்டப்படுறோம். படித்து நல்ல வேலையில் இருந்தால் எங்களுக்கா தரப்போறியா? உங்கள் காலத்துக்கு உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உதவும். எங்களுக்கு ஒன்று வேணாம், எங்கள் காலம் போயிருச்சு. படி வாப்பா நல்லா போய் பள்ளிக்கூடத்தில். நம்ம ஊர் உள்ளதாம்மா பிள்ளைகள்லாம் படித்தா வெளிநாடுன்னு அனுப்பிவிட்டு எல்லாம் வீணாக போய் கிடக்குது. பிள்ளைகளை படிப்பு முடிச்சு காலேஜ் முடிச்சிருந்தாக்கா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வைங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி ரயில்வே எக்ஸாமு ஊருப்பட்ட எக்ஸாம் வருது. ஆனால் யாருக்குமே நம்ம ஊர் பக்கம் முத்துப்பேட்டை, ஆதிராமண்ணா, மல்லிப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், இங்கிட்டு துளசாப்பட்டினம், இங்கிட்டு நம்ம மற்ற திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கே இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதுலேயும் மற்ற இதுங்கள்லாம் போயிருதுவோ. நம்ம முஸ்லீம் ஜனங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. அதை பற்றின விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துங்க. படிக்க சொல்லுங்கள் பிள்ளைகளை. டிஎன்பிசிலாம் படித்தா இப்போ 10வது முடித்தா போதும். குரூப் 4 எழுதலாம், இது விஓஓக்கு எழுதலாம். அது மாதிரி பிள்ளைகளை சொல்லி வளங்க. தாய் தகப்பனுக்கு தெரியாது. பிள்ளைகளை இது பண்ணுங்கள். இப்போ தான் செல்லில் எல்லாமே வந்துருச்சு. பார்க்க சொல்லுங்கள். காலேஜ் முடிச்ச பிள்ளைகள்லாம் சும்மா இருந்துச்சு, ப்ரைவேட் வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு கொண்டாக்கா இது மாதிரி எழுத சொல்லுங்கள். படித்தா எல்லாம் பாஸ் ஆகலாம். நல்ல வேலைக்கு போனால் உங்கள் காலத்துக்கு நீங்கள் நல்லா வைக்கலாம். என்ன ரசிதா கருத்து ஊசி மாதிரி தெரியுது? ஆமாம், உனக்கெல்லாம் அப்போயே மறந்து போகிற ஊசி போட்டா பிள்ளைக்கு. அதான் இப்படி மறந்து போய் சுற்றிட்டு தெரியுது எல்லாத்தையும். பேசி உருப்படாம போயிட்டாமா இவன். முதல்ல எப்போ திங்கக்கிழமை வரும்னு பார்த்து முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு காலையிலே எழுந்திரிச்சு. ஆமாம், போய் ஒரு 10வது முடிச்சுட்டு ஒரு விஏஓவில் ஆயிடுவோம். ஆமாம், என்ன அவ்வளோ இதுக்குள்ள லாரி வருது? லாரி இல்லை மாமி, அது காரு. எம்பிடபிள்யூ. அது என்ன அவ்வளோ எம்பிடபிள்யூ காரு? கேளுங்கள நல்லா அவ்வளோமா ஆயிக்குது. யாரும் வர்றது? யாரும் பணக்கார அவ்வளோட்டம்லாம் தெரியுது. இங்கிட்டு வாடி ஜெயின்ஸா, தெருவுக்குள்ள ஓடிட்டு வரான். காலையில் ஏற்றி விட போகிறான். இங்கிட்டு வா. யாருமா அந்த சனங்க? நல்ல தண்ணி பைப்பு மேலமா வண்டியை விட்டு நிற்கிதுவா. இந்தாங்க வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுக்க சொல்லுங்களோமா. இப்போ பைப்பு வைக்கிறாங்க உங்களை. முதல்ல சமத்திட்ட பேசி வீட்டை மாற்ற சொல்லணுமா? நம்ம இதெல்லாம் மேரேஜ் போய் பேசினது தான். கார் கூட வர முடியல. இவ்வளோ லேக்ஸ் கொடுத்து கார் வாங்கி அது உள்ள வர கஷ்டமா இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆல்சோ டூ மச் க்ரௌட் ஆல்சோ. யார் அந்த பெக்கர் பீப்பிள்ஸ்? மாமி யாருன்னு தெரியுதா? உச்சுக்குடிம்பிட அம்மா வாப்பா. உச்சுக்குடிம்பி கல்யாணத்தப்ப எப்படி இந்த அகலுவா மரப்பள்ளியட்டா. இப்போ பாருங்களே, காசு கூடி போனதோட அடி கேளுங்களா. அப்போ போலாமா? காசு புதுசாக வந்துருச்சுல, இப்படித்தான் நிற்கும் ஜனங்க. புது காசோ பழைய காசோ, காசு தானடி. இவ்வளவோ ஒன்று புது காசு பழைய காசுங்க. இவ்வளவுக்கு மட்டும் என்ன புதையல் கிடச்சப்ப சும்மா வைந்தாலுவோ. என்ன ஆட்டம்! ஒரு பெரிய பரம்பரை கோடீஸ்வரன் ஆட்டம் ஓடுவோம். டிரைவர் காரை ஓரமா விட்டு அந்த டேஷ்போர்டில் ஒரு 500 ரூபா கட்டிருக்கும். அதில் ஒரு 500 ரூபா எடுத்துட்டு போய் சாப்பிட்டு வா. இங்கே நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்க மாதிரி தெரியல, பார்த்துக்க. அதாவது உடல் உபாதைகள் ஏற்படாத மாதிரி நல்ல ஹோட்டலுக்கு போ. வாங்க மாமா, வாங்க மாமி. இங்கிலீஷ். வாங்க அங்கிள், வாங்க ஆன்ச்சி. சந்திரனிப்பா இவளுக்கு தகுந்த மாதிரிலாமா ஆட்டி படைக்கிற எல்லாரையும் கேளுங்களேன். இவ்வளவு அப்படித்தான் பணக்காரவளோட குறை பேசிக்கிட்டே நிப்பாளுவோம். நம்ம போய் ஜாயிண்ட் ஆயிடுவோம். எங்கடி போறா ஜெயின்ஸா? பாஞ்சு விழுந்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள தெரியலையே. வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் தான் ஜெயின்ஸா, தெரியுதா? எந்த ஜெயின்ஸா? எனக்கு இப்போ பெருசா ஒன்றும் ஞாபகம் இல்லையே. தெரியலையோ? நான் தான் உச்சி குடும்பிக்கு ரொம்ப தோஸ்து. என்னவா இருந்தாலும் நாங்க 2 பேரும் தான் ஈமா ஈப்போம். சும்மா இருட்டி உச்சி குடும்பினா நம்ம பழக்க வழக்கத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பதானே தெரியும் போலுவளுக்கு. ஏன்னு சொல்லல வைக்கிறச்சு. அவங்க 2 பேரும் யாரு? எனக்கு அவங்களையுமே பார்த்த மாதிரி தெரியலையே. நீங்க வாங்க மம்மி, சொல்லிக்கிறது பெரிய விஐபிஸ்லாம் கிடையாது. அவங்க வாங்க. அடி சந்திரனிப்பா கேளுங்களேன். காசு வந்துட்டா மனுஷரி மாமா கண்ணுக்கு தெரியாது. மனுஷர்களுக்கு இப்படிதான் இக்கிதோ ஜனங்க. அப்படி இக்காதியம்மா. ஏன் ஜெயின்ஸா அப்படிக்கிறா? அவங்களோட நம்மளை மதிக்கல. ஏன் போய் அங்கே போய் நான் தான் ஜெயின்ஸா தெரியுதான்னு கேட்டுக்கிட்டீங்களா? நிறையாடி போகட்டுமே. கண்ணவன் சொல்லுவா. கண்ணாடி வேற அப்பசம் பண்ணாப்புல. காசு பணம் ஈக்கின்றலாம் நான் போகலை. ஒரு மனுஷன் அறிமுகம் ஆயிக்கிறது தான். அதுக்கு தான் போனுச்சு. என்ன சொல்ல வேண்டியது இருக்குது இவ்வளோட்ட. அங்கே நார் மதிக்கிட்டு இங்கே நாரிட போதே திருக்கமீன் ஆக்கல. அதை கேளுங்க. நேரம் காக்காத்திக்கிட்டு போனுச்சா பூனாதிக்கிட்டு போனுச்சா?
அதை எழுதிக்கிட்டு போணுச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முடிச்சிருவோம். அடுத்த வீடியோவில் தான் ட்விஸ்டெல்லாம் நிறையா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. வாங்கம்மா எல்லாரும் பேரையும் வரிசையாக பார்த்துருவோம். டிசம்பர் 28 ஆஃபீஸ் ஜாக்கிர் மேரேஜ் விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லலாம் உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். துவா செய்கிறோமா மாமி. என் பையன் பேர் இம்ரான். நெக்ஸ்ட் வீடியோவில் நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. இம்ரான் நல்லா இருக்கிறீங்களாமா மாமி. வசீம் ஆதில் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. வசீம் ஆதில் நல்லா இருக்கிறீங்களாமா. சாஜிதா பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சாஜிதா நல்லா இருக்கிறீங்களாமா. அஃப்ரோஸ் பானு மை ஒய்ஃப் நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லியாச்சுமா. அஃப்ரோஸ் பானு நல்லா இருக்கிறீங்களா மாமி. மை டாட்டர் மை சன் நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. அல் ஹதீஜா முகமது ஹஃபீஸ் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாமா. அல் ஹதீஜா முகமது ஹஃபீஸ். என் பொண்ணுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நவம்பர் 4 ஃபாத்திமா பேகம் அவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபாத்திமா. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக துவா செய்கிறோம். நவம்பர் 10 என் சிஸ்டருக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க. நேம் சுஃபானா பர்வின் சொல்லியிருந்தீங்க. சுஃப்னா பர்வின் சொல்லியிருந்தீங்க. சுஃப்னா பர்வினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. ஜானகி பாட்டி பேர் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ஜானகி பாட்டி பேர் சொல்லியாச்சு. எப்படி இருக்கீங்க மாமி. ஹஸ்னா ஜஹ்ரா ருசியான் ஜைரிஸ் நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ருசைன் ஜைரிஸ் நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் பேரும் சொல்லியாச்சுமா. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. வலைக்கும் சலாம்மா. நூருல் அமீன் அண்ட் நஃபீஸ் ஃப்ரம் நாகப்பட்டினம் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பேர் சொல்லியாச்சுமா. நல்லா இருக்கீங்களா. ஹலீமா பேர் சொல்லியிருந்தீங்க. ஹலீமா நல்லா இருக்கீங்களாம்மா. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பேரும் சொல்லிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாதி பேர் எது விட்டுருந்துச்சுன்னா அடுத்த இதில் சொல்லுங்கள். கோச்சுக்கிறாதியா மாமி மேலே. வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கு.